வணக்கம். தொலைபேசி தொலைபேசியாக இருக்குதா, இல்லாட்டி தொலைபேசியாக தான் இருக்குதா, இல்லாட்டி அதை விட மேன்மையாக இருக்குதான்னு நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த தொலைபேசி இல்லாமல் எங்களால் ஒரு கணம் இருக்க முடியுமா? ஏதோ ஒன்று எங்களை விட்டு பிரிந்த மாதிரி, நாங்கள் ஏதோ ஒரு உறவை விட்டு பிரிந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு எல்லாம் இருக்கும். அந்த தொலைபேசி எங்களை விட்டு பிரிந்திருக்கின்ற நேரத்திலே நாங்கள் அந்த தொலைபேசியை தற்சமயம் ஏதாவது மறந்து போய் எங்கேயோ ஒரு இடத்தில் வைத்து விட்டு வந்து விட்டால், இல்லை சார்ஜ் இல்லை என்று ஆஃப் ஆகிவிட்டால், இப்படியான சூழ்நிலையிலே அந்த தொலைபேசியை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து ஃபோன் இல்லை என்று எங்களுடைய மனம் அதற்கே அடாப்ட் ஆகி இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு எங்களாலே அந்த தொலைபேசியை விட்டு பிரிய முடியாத, இணை பிரியாத ஒரு பிரியம் என்று சொல்வதா, இல்லாட்டி ஒரு இணைப்பு இருக்கின்றது. அது காரணம், இப்போது இருக்கின்ற இந்த தொலைபேசி மோகம் எங்களுக்குள்ளே இருப்பதற்கான காரணம், நாங்கள் அதற்குள்ளே முழுமையாக அடாப்ட் ஆகி இருக்கின்றோம். ஒரு நேரம் பார்ப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்ப்பதை விட ஃபோனைத்தான் எடுத்து பார்க்கின்றோம். முதலாவது விஷயம். அதோடு நாங்கள் ஒருவரோடு தொடர்பு கொள்கின்ற முழு விஷயங்கள், நேரே நாங்கள் ஒருவரோடு நின்று கதைக்கின்ற நேரங்களை விட தொலைபேசியினூடாக, மெசேஜினூடாக நாங்கள் கதைத்து கொண்டு உறவுகளை நீடிக்கின்ற ஒரு தொடர்பை பேணுகின்ற விதம் அந்த தொலைபேசி ஊடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே உறவுகளை கூட நாங்கள் எங்களோடு உறவாடக்கூடிய அளவிலே நாங்கள் அந்த தொலைபேசி கூடாகவே தான் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து நேரில் சென்று வாழ்த்து கூறுவதற்கு எங்களுக்கு முடியாத ஒரு நிலையாக இருக்கும். வேலை பிசி, இப்போது இருக்கின்ற காலத்தில் எல்லோரும் பிசி. ஆகவே அதாலே நாங்கள் தொலைபேசி ஊடாகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா உறவுகளுக்கும் இடையிலே ஒரு குரூப் இருக்கும். அதிலே நாங்கள் விஷ் பண்ணிவிடுவோம். அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர், ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலே நாங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்தை அனுப்பிவிடுவோம். அவ்வாறு தான் இருக்கிறது. அதற்கு எல்லாவற்றுக்கும் தொலைபேசி வேண்டும். ஆகவே அந்த தொலைபேசி இல்லாமல் எங்களாலே வாழ முடியாது, இருக்க முடியாது என்ற அளவிலே இருக்கின்றது அந்த தொலைபேசிக்கும் எங்களுக்குமான ஒரு உறவு. இதுக்கு மேலாலே எங்களுடைய அலுவலக நேரங்கள், எங்களுடைய அலுவலக வேலைகள் எல்லாவற்றையுமே நாங்கள் தொலைபேசிக்கு ஊடாகவே செய்கின்றோம். ஒரு மெயில் அனுப்புகின்ற விடயமாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு லீவு அறிவிக்கின்ற விடயமாக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு தகவலை நாங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃபுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்ற போது, அல்லது எங்களுடைய சாதாரணமாக நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் தகவலை கொடுத்து அந்த வேலைகளை சேவிக்கின்ற ஒரு தேவைக்காக இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் தொலைபேசி வேண்டும். ஆகவே ஒருவருடைய வாழ்க்கை எவ்வாறு தொலைபேசிக்கு அடாப்ட் ஆகியிருக்கின்றது என்பதை பாருங்கள். அந்த தொலைபேசி தொலைந்து விட்டால் அந்த தொலைபேசி இல்லாமல் எங்களால் இயங்க முடியாது, ஒரு வேலை நடக்காது. அதாவது நீ எங்கிருந்தாய், உனக்கு நான் எத்தனை தடவை நான் தொடர்பு கொண்டேன், ஏன் நீ எடுக்கவில்லை, ஆன்சர் பண்ணவில்லை என்று எத்தனையோ கேள்விகள் வரும். தொலைபேசி ஊடாக நாங்கள் ஒருத்தர் கோல் எடுத்து கதைக்கும் போது நாங்கள் கதைக்கவில்லை என்று சொன்னால் அதற்கான என்கொயரி, அதாவது விசாரணைகள் அதிகமாக வரும். அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும். ஆஃபீஸில் இருந்து கோல் வரும், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணவில்லை என்றால் ஏன், எதற்கு, எங்கிருந்தாய் என்று பல விதமான கேள்விகள் வரும். அந்த தொலைபேசி எங்களிடம் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு தொலைபேசியை விட்டு நாங்கள் இணைப்பிரியாமல் இருப்பதற்கான காரணம். இப்படி பல தரப்பட்ட வேலைகள், ஒரு பொதி விநியோகம் பண்ணுறவர், ஒரு உணவு விநியோகம் பண்ணுறவர், அதாவது ஃபுட் சர்வீஸ் டிரைவர், அதாவது ஒரு வாடகை பிக்மி, ஊபர் போன்ற டாக்ஸி ஓட்டுகின்ற ஒரு டிரைவர், அவருக்கு தொலைபேசி வேண்டும். இவ்வாறு இந்த தொலைபேசி மோகம் ஏதோ ஒரு வகையிலே ஒருவரை அடாப்ட் பண்ணி வைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த தொலைபேசி இல்லாமல், அதுவும் முந்தி சொல்வார்கள், நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவதில்லை, சாதாரண ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம், எங்களுக்கு அதே காணும், நாங்கள் கதைச்சா காணும் எங்களுக்குன்னு சொல்வார்கள். ஆனால் இப்போது அப்படி இல்லை, எல்லாரிடமும் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டும். இப்போது அதற்கும் மேலதிகமாக எங்களுடன் ஐஃபோன் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஸ்மார்ட் ஃபோன் இருக்கின்ற காரணத்தினாலே பல விடயங்களை நாங்கள் அறியலாம். இப்போ அண்மையிலே இப்போ தற்போது நடந்து கொண்டிருக்கிற விடயம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கிடையான பிரச்சனை, உடனுக்குடன் எங்களுக்கு தகவலை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் காரணம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்.
இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஸ்மார்ட் போன் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றதா இல்லாட்டி ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கின்றதா என்று பார்ப்போமா இருந்தால் நாங்கள் ஸ்மார்ட் போன் அதாவது தொலைபேசிக்குள்ளே தான் இருக்கின்றோம். தொலைபேசி எங்களை விட்டு இணை பிரியாத ஒரு உறவாக இருக்கின்றது. ஆகவே தொலைபேசிக்கும் எங்களுக்குமான ஒரு இணைப்பை பார்ப்போமையாக இருந்தால் தொலைபேசி மிக முக்கியமான ஒன்று, எங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. இனி வருகின்ற காலங்களிலே தொலைபேசி எங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. இப்போது ஏஐ அதற்கு மேற்பட்ட பலவிதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து விட்டது. ஒரு தொலைபேசியில் வைத்து தெரியாத பல விடயங்களை அறிந்து கொள்கிற பல டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்டன. இந்த டெக்னாலஜி எல்லாம் எங்களை இன்னும் மேம்படுத்தி இன்னும் நாங்கள் அந்த தொலைபேசிக்குள்ளே ஈடுபாட்டை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகள். ஆகவே தொலைபேசியும் எங்களையும் பிரிக்க முடியாது. இதில் எத்தனை பேர் தொலைபேசி கூடாக இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.